வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தொடர்பாக இந்த வார்த்தையை முன்வைத்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசினார். தம்முடைய வசனத்தினால் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாக்குகிறார். தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை சம்பூர்ணம் உடையவர்களாய் மாற்றுகிறார். கடந்த நாளில் ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி கிருபை செய்தார். என்ன? அவர் தம்முடைய கிருபையினால் தம்முடையவர்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நாம கேட்டோமே, அளவெண்ணே பகர்ந்திடுக கிருபையருள்கா கிருபையருள்கா. பிரியமானவர்களே, இது ஜெபம் கேட்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன எப்படி எழுதியிருக்காங்கல்ல, அளவெண்ணே பகர்ந்திடுக. என்னதுன்னு அர்த்தம்? எனக்கு எவ்வளவு வேணுங்கிற அளவு எனக்கு தெரியாது. தூக்கு நூல் உங்க கையில் இருக்கு ஆண்டவரே. சரியாய் அளந்து தருகிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூக்கு நூல் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். அதனால உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த டே, இந்த February 14 எனக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அதை அளந்து எனக்கு தாங்க. இந்த பூமியில நான் வாழும்படி, நான் ஓடும்படி எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறே. அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க எனக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அதை அளந்து தாங்க. நான் செய்யும்படி சில காரியங்களை எனக்கு நியமித்திருக்கிறீரே, அதை நான் செய்து முடிக்க எவ்வளவு கிருபை வேணுமோ அதை எனக்கு அளந்து தாங்க. இப்படி கேட்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஆமென். குறைவா இருக்கு. ஜெயிக்கிறதுக்குள்ள சீக்கிரட்டை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி கேட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க விழமாட்டாங்க. கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது அந்த கிருபை தாங்கும். ஆமென். நீதிமொழி 30 ஒரு ஜெபம் இருக்கு. எனக்கு வேண்டிய படியே எனக்கு அளந்து. சோதனை பெருகிடும்போ എന്റെ മാനസം തളർന്നിടാതെ ശാശ്വത പൂജമദീന എന്നെ സാന്ത്വനമായി നടത്തും കൃപയരുൾക கிருபை. அப்படியே கையை வைத்து கேளுங்க, கையை வைத்து கேளுங்க. அளவென்னே பகர்ந்திடுக ഈ പൂവിലെ ദൈവ കൃപ தேவன் தம்முடைய கிருபையினாலே தம்முடையவர்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுந்தவர்களாய் தேவன் மாற்றுகிறார். கிருபை அதை மாற்றும். பவுல் ஆண்டவர்ட்ட திரும்ப திரும்ப வந்து ஒரு காரியத்தை கேட்பார். நீக்கும் 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 என்று வந்து கேட்கிறார். இந்த முள்ள நீக்குங்க, இந்த சாத்தான நீக்குங்கண்டா. ஃபர்ஸ்ட் பலவீனத்தை நீக்குங்க, இந்த முள்ள நீக்குங்க, இந்த சாத்தான நீக்குங்க. என்னெல்லாம் நம்ம வந்து என்னெல்லாமோ சொல்லி பார்ப்போம் சில காரியத்தை நீக்கிறதுக்கு. ஆண்டவரே இந்த சாத்தான நீக்குங்க, இந்த முள்ள நீக்குங்க, இந்த பலவீனத்தை நீக்குங்க.
3 முறை வைத்த விண்ணப்பத்துக்கு ஒரே ஒரு பதில், போதும். என்ன போதும்? என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். என்ன அதன் அர்த்தம்? ஹல்லேலூயா. இந்த கிருபை உனக்காய் செய்கிற வேலையை இந்த முள்ளு தடுக்க முடியாது, இந்த பலவீனம் தடுக்க முடியாது. நீ எதை எதை தடையா எண்ணுறியோ, நான் உனக்கு பாராட்டுகிற கிருபை உனக்காய் செய்கிற வேலையை இந்த பலவீனம் தடுக்க முடியாது. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். கிறிஸ்துவின் பலன் என்னில் எப்படி விளங்குதா? பூரணமாய் விளங்குகிறது. ஆமென். அப்போ கிருபை, கிருபை நல்ல கவனமா கேட்கணும். அடுத்த கேள்வி, நான் கிருபையினால தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு 10 செகண்ட்ஸ் உங்க கையை அப்படி மேல தூக்கி காட்டு. நான் கிருபையினால மட்டும்தான் இருக்கிறேன். சிலர் இப்பதான் அப்படி எதுக்கு தூக்குறோன்னு தெரியல, ஒருவேளை. ஓகே, கையை போடுங்க. எவ்வளவு வருஷம் கிருபையினால இருக்கிறோம்? எத்தனை பேர் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம்? சம்பூர்ணம் என்ன? ஒரு 5 வீடு, ஒரு 7 கார், அதா இல்ல. இருக்கிறதுல முதல் ஆராதனையில சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவி, அவர் இறந்துட்டார். ஹஸ்பண்ட் இறந்தாச்சு. பிள்ளைங்க 2 பேர். கடன்காரன் வந்து நெருக்கிறான், பிள்ளைங்களை தூக்கிட்டு போறதுக்கு நிற்கிறான். இவளுக்கு என்ன தெரியும் தெரியல, நேர எலிசாவின் இடத்துல ஓடி வர. இல்ல இல்ல, கடனை நிவர்த்தி செய்யறதுக்கான எதுவுமே இல்லை. அந்த இல்லையே தூக்கிட்டு வரா. தூக்கிட்டு வரும்போது எலிசா கேட்கிறார், என்ன இருக்கு? அது ஒரே ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துல எண்ணெய் இருக்கு. ஓகே, நீ ஒன்று பண்ணு, வீட்டில் இருக்கிற காலி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை, பக்கத்தில் இருக்கிறவங்க பாத்திரத்தெல்லாம் வாங்கி வை, எல்லாத்தையும் வாங்கி வச்சு எல்லாம் இந்த எண்ணெய் அதில் ஊற்று, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவன் நேராக போறா, எல்லாத்தையும் எடுத்து வாங்கி வைக்கிறா. வீட்டுக்குள்ள அவளும் அவளுடைய பிள்ளைகளும் என்று கதவை அடைத்து கொண்டு, அதே போல ஒரு குடம் எண்ணெய் எடுத்து இந்த காலி பாத்திரத்தில் ஊற்ற ஊற்ற மற்றும் இன்னும் வந்துட்டே இருக்கு, எண்ணெய் வந்துட்டே இருக்கு. இப்போ பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிட்டு, நிறைவுள்ளவள் என்ன செய்வாள் தெரியுமா? இவளை மாதிரி ஓடி போய் அவட்ட போய் சந்தோஷமா எல்லாமே நிரம்பிட்டு, இப்போ ஓகே, அவர் சொல்ற, உனக்குள்ளதை விட்டு கடனை தீர்த்து மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணு. ஓகே, சந்தோஷமா போறா. நிறைவில்லாதவள் என்ன செய்வா தெரியுமா? திருப்பியும் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அழுவா. என்ன இல்லைன்னு சொல்லி அழுவா தெரியுமா? வேற எக்ஸ்ட்ரா காலி பாத்திரம் இல்லையே, எக்ஸ்ட்ரா காலி பாத்திரம் இல்லையே. ஆரம்பத்தில் அழுகை எதுவா இருந்து, என் பிள்ளைக்கு ஒரு பால் வாங்குறதுக்கு காசு இருந்தா போதும், பால் வாங்க காசு இல்லையே. ஆண்டவர் பிளஸ் பண்ணி நிறைய கொடுக்கிறாரு. ஐயோ, எனக்கு பணம் வைக்கிறதுக்கு பை இல்லையே. நிறைவு இல்லாதவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நிறைவு வராது. திருப்தி இல்லாத நம்ம நிறைவுனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. இந்த நிறைவு எத்தனை பேருக்கு இருக்கு? அதுக்காக தேவன் பட்டினியா தரித்திரம் அப்படி அல்ல. சிலர் மன்னாவை கொடுத்தாரு பாத்தீங்களா? ஓ ஜீசஸ். சிலர் சீக்கிரம் போய் நிறைய எடுத்துட்டாங்க. சிலருக்கு நிறைய எடுக்கிறதுக்கு முடியாது. சிலர் எல்லாம் குனிஞ்சு நிமிரணும்னா சாயங்காலம் விடியற்காலம் ஆகி, அப்போ அந்த அளவுக்கு மன்னாவை என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அப்ப நிறைய எடுத்தவங்க இப்படி இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி வந்து வீட்டில் வந்து அளந்து பார்த்தா எல்லாருக்கும். ஏன்னா கொடுத்தது மோசே இல்ல, கொடுத்தது கர்த்தர். கிருபையை கொடுக்கிறது மோசே அல்ல, கிருபையை கொடுக்கிறது கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி கிருபையை கொடுக்கிறது மோசே அல்ல, கிருபை
நம்மை சம்பாதித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அதான் யார் கொடுக்குறாங்களோ அதப்படிதான் இருக்கும். ஹalleluya. எனவே ஆண்டவரே கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சத்திலையும் மீதி எடுக்க வைப்பார். 5 அப்பத்தில் 5 அப்பம் 2 மீனை மீதி எடுக்க வச்சாரா இல்லையா? ஆமே. சீஷர்கள் பார்க்குறாங்க 5 அப்பம் 2 மீன். அப்படி மெதுவாக 12 பேரும் பிளான் போட்டாச்சு. அவ்வளோ பேரையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஒரு அப்பத்தை பாதி பாதியா ஆண்டவரே நேரம் அதிகமாகிறது, ஜனங்களை போக விடும். ஆல்ரெடி ஒருத்தன் பார்த்துட்டான். ஒருத்தன் கையில் 5 அப்பம் ஆண்டவர் பார்த்துட்டான். அந்த கொண்டு வாங்கி கூட்டம் 5 அப்பத்தை. ஹல்லேலூயா. கொஞ்சத்தை நாம பார்க்கறது வேற, அவர் பார்க்கறது வேற. ஆமென். போன வருஷம் பிப்ரவரியில் நினைக்கிறேன் இந்த கொஞ்சம் அப்படின்னு ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்க வச்சாங்க. அது எப்படி தெரியல, 2 months பேக், 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நைட்டு இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த செய்தியை திரும்பி ரிமைண்ட் பண்ண வச்சாங்க. ஆமென். ரிமைண்ட் பண்ண வச்சு அந்த வார்த்தையை நான் ப்ராஃபட்டிக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க. நைட்டு ஒரு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 1 மணியா 2 மணியும் தெரில. நான் இருந்த ஆண்டவர் அந்த செய்தியை திருப்பி போட்டு கேட்டேன். கொஞ்சத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் பாராட்டுகிற கிருபை என்பது என்னை சம்பூர்ணம் உள்ளவனாக்கும். ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருந்த போது தான் இந்த கேள்வி ஆண்டவருக்கு முன்னாடி வச்சேன். நாங்கள் எல்லாருமே கிருபையில் இருக்கிறோம், ஆனால் எல்லாரும் சம்பூர்ணம் உள்ளவர்களா இல்லையே ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப தியானிக்க வைத்தார். அந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபையை கொடுக்கிறார்ல. கிருபை என்ன செய்கிறார்? கிருபையில் எல்லாரும் இருக்கிறோம். யார் வாழ்க்கையில் கிருபை பெருகுதோ அவங்க சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமென். எல்லாரும் கிருபையில் இருக்கிறோம், ஆனா எல்லாரும் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. சம்பூர்ணம் உள்ளவர்னா இருக்கிறவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? இப்படி நீட்ட வேண்டிய நிலைமை வராது. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் இல்ல. ஆண்டவரே, மாச கடைசி ஆனாலும் எனக்கு யார்கிட்டயாவது போய் இப்படி நீட்டலன்னா என் வீட்டில் கதை நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே. ஆண்டவர், நான் பெரிய மாசம் எனக்கு இத்தனை லட்சம் தாங்க நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. ஆனா நான் யாருக்கும், நான் ராஜாக்கு பிள்ளை அல்லவா, நான் இப்படி நீட்டக்கூடாது. எனக்கு அது தாங்க ஆண்டவரே, அந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. கோடி கோடியா சம்பாதிக்கணும், அவங்களோட பெருசா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மாசம் சந்தோஷமா ஆரம்பிக்கிற எத்தனை குடும்பங்கள் ஒரு மாசம் பாதி ஆகிறதுக்கு மேல யாரை கூப்பிடலாம், யார்கிட்ட கேட்கலாம்? ஆமென். ஆண்டவர் நிறைய நேரத்தில் சிலர் எல்லாம் ஞாபகப்படுத்தி ஜெபிக்க வைப்பாருங்க. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? 4 பேருக்கு முன்னாடி போய் நின்று ஒரு காரியத்துக்காக கேட்டுட்டு நிற்பதல்ல, தம்முடையவர்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றணும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. எப்போதுமே நாம் நம்ம கண்களுக்கு முன்பாக சில வழிகளை வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை செய்யுங்க செய்யுங்கன்னு செஞ்சுட்டு அந்த வழியை பார்த்துட்டு இருப்போம். இந்த வழியா தான் வரும், இந்த வழியா தான் வரும்னு. ஏதோம் இல்லை, தண்ணீர் இல்லை. யோசபாத்து கூட வந்த இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் தளர்ந்து நிற்கிறாங்க. கர்த்தர் சொன்னா, நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன். அப்போ எப்படி ஆண்டவரை தண்ணீர் வரும்? நீ எங்க தண்ணீர் இல்லைன்னு சொன்னியோ அந்த வழியாக தான் தண்ணீர் வரும். ஆமென். தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். ஆமென். அவர் நன்மை இருக்கிற இடத்துல போய் நின்று இங்க வான்னு கூப்பிடுகிறவர் அல்ல, அவர் இருக்கிற இடத்துல நன்மை உருவாக்கி தருகிறவர். கடந்த வாரத்தில் அதை தான் தேவன் நமக்கு வார்த்தையாக கொடுத்தார். தேவனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும், தேவனால் எல்லாவற்றையும் புதுப்பிக்க கூடும், தேவனால் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடும். யோசேப்பு காவல் பண்ணப்பட்டு 13 வருஷங்கள் ஆகிறது.
13 வருஷங்கள் காவல் பண்ணப்பட்ட யோசேப்பினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுத ஒரே ஒரு இரவு தான் ஆனது. ஒருவனுடைய தூக்கத்தில் 4-7 பசுக்களை கர்த்தர் ஓட விட்டார். ஏமே பசுக்களை ஓட விட்டார். யோசேப்பு கையில் இருந்த விலங்கெல்லாம் அடுத்த நாளை கலண்டு விழுந்து. ஒரு நைட்டு நாம் எந்த தேவனை ஆராதிக்கிறோம்? கடந்த வெள்ளிக்கிழமை யோசேப்பை குறித்து தான் ஆண்டவர் பேச வைத்தார் அல்லவா? யோசேப்பை குழியில தூக்கி போடும் போதும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. யோசேப்பின் வஸ்திரத்தை கிழிக்கும் போதும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். என்ன ஆண்டவரே, என் பக்கத்துல இருந்து பார்த்து, நீங்க இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நீங்க இருந்துட்டும் இப்படி நடக்குது ஆண்டவரே. ஆமென். யோசேப்பின் கை, யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு நிர்ணயித்த போதும் கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமென், ஹalleluya. யோசேப்புக்கு ஆமென் சிறைச்சாலை வஸ்திரத்தை கொடுத்த போதும் கர்த்தர் கூடவே இருந்தார். யோசேப்பு மேல பொய்யான குற்றச்சாட்டு சாட்டின போதிலும் கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமென். ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுக்கா? இல்லை யோசேப்பே, நான் உனக்கு செய்ய போறதை மற்றவங்க பார்க்கறதுக்கு. ஹalleluya. நான் உனக்கு செய்ய போகிறதை மற்றவர்கள் காண. ஒரே இரவு ஒருத்த பார்வோனுடைய தூக்கத்தை கெடுத்தார். ஒரே நைட்டு. மோர்தேக்காயினுடைய சரித்திரத்தை திருப்பி போட ஒரே இரவு, ஒரே ஒரு இரவு ராஜா தூங்கல. நாளாகம புஸ்தகத்தை கொண்டு வானார். டைரியை கொண்டு, நாளாகமான நம்ம பைபிளில் இருக்க நாளாகம் அல்ல, அவங்களுடைய டைரி கொண்டு வானார். எடுத்து வந்து வாசித்தாங்க. இப்படி 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 வாசிக்கும் போது மோர்தெக்காய் என்கிற ஒருவன் இப்படி ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணான். ஓகே, ஹெல்ப் பண்ணான்ல, அவனுக்கு நம்ம ஏதாவது அதுக்கு பதில் செஞ்சோமா? இல்லை ராஜாவே, இன்னும் பதில் செய்யலை. அவ்வளோதான். அடுத்த நாளே மோர்தெக்காயின் சரித்திரம் மாறிவிட்டது. அதுக்கு தேவன் செய்தது என்ன தெரியுமா? ஒரே இரவு ஒருவனுடைய தூக்கத்தை கெடுத்தார். நான் இந்த வார்த்தையை தியானித்து, நான் கடந்த வருஷத்திலே முந்தின வருஷத்திலே இந்த வார்த்தையை சொன்னேன். ஒரே ஒரு இரவு மோர்தெக்காயின் ராஜா தூங்காதது நிமித்தம் மோர்தெக்காய்க்கு ஒரு விடியல் உண்டா இருக்குமானா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு விடியலை தர என் ஆண்டவர் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறான் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், தண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உம் கிருபை போதும், தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலோ. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே மாறுமே எல்லாமே மாறுமே. பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் பூரணமாய். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, தாழ்வில் இருந்தாலும், தாழ்வில் முடிஞ்ச கைத்தட்டி பாடுவீங்களா? ஓ, கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் ஏசப்பா, ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே எல்லாம் மாறும்பா. என் பலவீனத்தில், என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். கிருபை போதும்.
எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம். என்ன அதன் அர்த்தம்? ஒரு இரவில் இவர்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். ஒரே இரவில் ஒரு உலர்ந்த கோலை துளிர்விட செய்தார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைங்க தூங்கும் போது எதிர்பார்ப்போடு தூங்கணும். எனக்கு ஒரு விடியல் இருக்கிறது, எனக்கு ஒரு விடியல் இருக்கிறது. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அது பகலோ இரவோன்னு தெரியாது, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அது கர்த்தருக்கே தெரிந்தது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் ஆமென், எனக்கு ஒரு விடியல் உண்டு என்கிற நம்பிக்கையோடு நான் படுப்பேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் நான் எழும்போது ஒருவேளை பிரச்சனையின் மத்தியிலாக இருக்கலாம், வியாதியின் மத்தியிலாக இருக்கலாம், கண்ணீரின் மத்தியிலாக இருக்கலாம். ஆனால் என்னைக்கும் இப்படி இருக்காது. ஒரு நாள் எனக்கான விடியல் உண்டு. அன்று என் கண்களை கர்த்தர் திறப்பார். என் சுக வாழ்வு துளிர்ப்பதை என் கண்களால் காண தேவன் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை. அப்போ கிருபையை தேவன் தருகிறார். கிருபையை பெற்றுக்கொண்ட எல்லாரும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க கேட்டால் இல்லை. அப்படி என்றால் தேவன் யார் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் தெரியுமா? யாருடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை பெருகுகிறதோ அவர்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். சம்பூர்ணம் உள்ளவர்கள் என்று சொல்லும்போது அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருக்குரியவர்களாய், இந்த உலகத்தாரால் சுற்றிலும் இருக்கிறவர்களால் அறியப்படத்தக்கவர்களாய் மாறுகிறார்கள். அப்ப யார் வாழ்க்கையில தேவன் கிருபையை பெருக பண்ணுவார்? பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், பவுலுடைய ஊழியம் நமக்கு தெரியும், பவுலுடைய ஓட்டம் நமக்கு தெரியும். அந்த ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது நமக்கு தெரியும். வேதம் நமக்கு யாரை காண்பித்து தருகிறது? உங்களுக்கு திருவசனத்தை போதித்தவர்களுடைய முடிவை பாருங்கள். அப்ப யாருடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா முடிந்திருக்கிறதோ அவங்கள தான் நம்ம என்ன செய்யணும்? மாதிரியாய் நோக்க வேண்டும், பார்க்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கை பெரிய எக்ஸாம்பிள். பவுல் வாழ்க்கையில் அப்படி என்றால் பவுல் சம்பூர்ணம் உள்ளவனாய் காணப்படுகிறான். எனவே தான் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்க முடிந்தது. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ண முடிந்தது. இல்லைன்னா ஓட முடியாது. அக்கினி இறங்கினதுக்கு அப்புறம் லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறானா, சோதோமின் மேல இருக்கிற ஈர்ப்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆபத்து என தெரிந்தும் திரும்பி பார்க்கிறா. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய நிலைமை இருக்கிறது. பிரச்சனைன்னு தெரிஞ்சும் திரும்பி பார்க்கிறது. விட மனசில்ல. இதை பற்றி கொண்டிருந்தால் தீங்கு இருக்கிறது என தெரிந்தும் திரும்பி பார்க்கிறது. அந்த அளவுக்கு அந்த சோதோமின் ஆதிக்கம் யாரை தாக்கி இருக்கிறது, பாதித்திருக்கிறது என்றால் லோத்தின் மனைவியை பாதித்திருக்கிறது. இந்த பாதிப்பு தனக்கு வந்துவிடக் கூடாது என எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி ஓடினபடியினாலே தான் அவனால் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது. அவன் வாழ்க்கையில் தேவ கிருபை பெருகினது. எனவே தான் ஆண்டவர் சொன்ன போதும் என்ற வார்த்தைக்குள்ள எனக்கு போதுமானது எல்லாமே இருக்கிறது. தேவன் என்னை பார்த்து சொல்லுங்க, இது போதும்பா. எனவே தேவன் தருகிறத சந்தோஷமா வாங்கிக்கிடணும். ஆண்டவர் தரதை வாங்கிட்டு இவ்வளவுதான். ஆண்டவருடைய போதும் என்கிற வார்த்தைக்குள்ளே எனக்கு போதுமானது எல்லாம் இருக்கிறது. எனக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைக்கு தேவையானது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தரத சந்தோஷமா வாங்கணும். 6வது நாள்ல 2 மடங்கு எடுக்க சொன்னார் மன்னாவை. எடுத்து வச்சிட்டு 7வது நாள் வரக்கூடாதுப்பா, ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். எனவே வேலை காரியங்களை மறந்து விட்டு அவர் ஆராதிக்கிற காரியங்களை குறித்து கவனம் செலுத்துன்னு சொல்லி 6வது நாள் 2 மடங்கு எடுக்க வைத்துட்டு அவர் தந்தார். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு 7வது நாள் திருப்பியும் மன்னாவுக்காக போறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, ஆண்டவருக்கு வருத்தம் வந்துட்டு, 6 நாள் உன்னை வேலை செய்ய வைக்கிறேன், 6 நாள் உழைக்க வைக்கிறேன், உனக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன். தேவன் தரது, தேவன் போதும்பா, இது போதும்பா. ஆண்டவர் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆண்டவர், நான் பிரயாசப்படுறேன், எனக்கு இவ்வளவு தான் வருது ஆண்டவர், இது போதும்னா அந்த அதுக்குள்ள எனக்கு போதுமானது இருக்கிறது. இல்லை ஆண்டவர் இது போதாது ஆண்டவரே. ஆமென்.
என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலை பார்த்து சொல்லுகிறார் என்றால், அவன் ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்க தேவையான கிருபை அதற்குள்ளே இருக்கிறது. தேவையான பலன் அதற்குள்ளே இருக்கிறது. போதும் 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 என்கிற பயத்துடன் கூடிய தேவ பக்தியே அது என்னவா? மிகுந்த ஆதாயம், அசட்டது, சொத்து. அதுதான் நம்முடைய சம்பாத்தியமே. அதுதான் என் தகப்பனார் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. தேவன் தந்தது எதுவோ அது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு. அந்த வார்த்தையை வச்சே வாழ்ந்துட்டாங்க. எனவே தான் அவங்களுடைய கடைசி டைம்ல கூட ஆண்டவரை எனக்கு கொஞ்சம் கூட ஆயுசு தாங்கன்னு கூட கேட்கல, என்ன வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க எனக்கு இன்னொரு 5 வருஷம் கொடுங்க ஆண்டவரே, இன்னொரு 10 வருஷம் கொடுங்க ஆண்டவரே கேட்கல. உடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க வார்த்தையை சொல்லி சொல்லி அப்படியே வாழ்க்கையாவே காட்டிட்டாங்க. ஆண்டவர் இவ்வளவு தான் ஆயுசா எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். தேவன் சொல்லுகிற அந்த போதும் என்கிற வார்த்தைக்குள்ளே எனக்கும் என் தலைமுறைக்கும் போதுமான கிருபை இருக்கிறது, போதுமான பலன் இருக்கிறது. ஆமீன். வரல, வரணும். இவ்வளவு தான் உனக்கு போதும். தந்துட்டு என்ன செய்வார் ஆண்டவர்? அடுத்து விசுவாச பரீட்சைன்னு ஒன்று இருக்கு. அதுதான், அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதுதான், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன். உனக்கு கொஞ்சம் பலன் தான் கொடுத்தேன், நீ என்ன மறுதலிக்கல, நீ உண்மையா இருந்த. உனக்கு முன்னாடி நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னா அதன் புரியும்படி சொல்லணும்னா, யாருக்கும் வேலை இல்லைன்னாலும் அவங்களுக்கு வேலை இருக்கும். ஆமா ஆமே. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் எத்தனை மடங்கு? 100 மடங்கு. செழிப்பான காலத்தில் கூட இப்படி எடுக்க முடியாம எவ்வளவு பேர் திணறும் போது, பஞ்ச காலத்தில் ஒருவன் 100 மடங்கு. ஆமே. இது எங்கிருந்து வந்துச்சு? அங்கிருந்து வந்துச்சு. அல்லேலூயா. நமக்கு விளைச்சல் உண்டாக தண்ணீர் தேவை, தேவன் விளைச்சலை தர தண்ணீர் தேவையில்லை. அல்லேலூயா. கண்மலைக்குள்ள தண்ணீர் இருக்கிறது, அவருக்குள்ள எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. அந்த போதும், அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:21, இந்த கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லை. எனக்கு ஏன் போதுமான கிருபையை தேவன் கொடுக்கிறார் தெரியுமா? அவர் ஒவ்வொரு நாள் தருகிற கிருபையை நான் வேஸ்ட் பண்ணல. நான் இப்பொழுதுதான் செய்திக்குள் போகிறேன். அப்படி என்றால் எல்லாருக்கும் கிருபையை கொடுப்பார். யார் வாழ்க்கையில் கிருபையை பெருக பண்ணுவார் தெரியுமா? யார் கிருபையை விருதாவாக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் கிருபையை பெருக பண்ணுவார். எல்லாருக்கும் கிருபையை கொடுப்பார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார், உள்ளவன் எவனுக்கோ கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவனுக்கு 5 இவனுக்கு 2 இப்படி பார்த்துட்டு இருக்கிறவன் புடுங்கிடுவாரு. அவங்க 5 கொடுத்தாரு, இவனு 2 கொடுத்தாரு, இப்படி பார்க்கிறவன் புடுங்கிடுவாரு. அந்த 5 வாங்கினவனை பார்த்தீங்களா? பாத்தியா, உனக்கு 1 தான், எனக்கு 5 தான், அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கல. அவன் அந்த 5 எப்படி 10 தான் பிளான் பண்ணிட்டு இருந்தான். அவனுடைய சிந்தை இந்த 5 எப்படி 10 அவனுடைய சிந்தை அடுத்தவன் கையில என்ன இருக்கு, இவன் கையில 2 இருக்கு, அவன் கையில 1 இருக்கு, அடுத்தவன் கையில என்ன இருக்கு, இந்த இப்படி நினைச்சிட்டு இருக்கிறவன் தனக்கு கொடுத்ததை இழப்பான். தனக்கு கொடுத்ததை மண்ணில் புதைச்சி வச்சுட்டான். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டு, அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 2 கொடுத்தீங்க, இவங்களுக்கு 5 கொடுத்தீங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிறவன் தனக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை வீணாக்குவான். ஒவ்வொரு நாளையும் தேவன் கிருபையா காண செய்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், பலத்துல தான் நான் இன்னைக்கு எழும்பினேன்னு? இல்ல, நம்மை விட எத்தனையோ பலவான்கள் இந்த நாளை காணவில்லை. ஹல்லேலூயா. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீணு போய் ஏழையாம் ஞான் இன்றே சந்நிதியில் இன்னும் நிற்குன்னதும் கிருபையே. என் பலத்துல எழும்பினேன்னு சொன்னா நம்மை விட பலவான்கள் இந்த நாளை காணவில்லை. நேற்று படுத்து தூங்கினாங்க, இன்னைக்கு எழும்பல்ல. நம்மை விட பலவான்கள் எப்படி இந்த நாளை கண்டோம்? கிருபை.
கிருபை. எப்படி நிற்கிறோம்? கிருபை. எப்படி சாகாமல் பிழைத்திருக்கிறோம்? ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும், கிருபை. கிருபை. அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபையை நாம என்ன செய்கிறோம்? பவுல் சொல்கிற, நான் விருதாவாக்குகிறதில்லை. எனக்கு என்ன ஓட்ட நியமிச்சிருக்கிறாரோ அங்க ஓடணும். எனக்கு என்ன செய்யும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை நான் செய்யணும். அந்த கிருபையை நான் விருதாவாக்காமல் நான் செயல்படுகிறது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 1:7-8 வசனங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எங்களிடத்தில் என்ன செய்தாரா? நமக்கு கிருபையை தந்தாருன்னு சொல்லி எபேசியருக்கு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, எங்களிடத்தில் பெருக பண்ணினார். கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இடத்துல கிருபை பெருக பண்ணப்படுகிறது. அவருக்கு அந்த வேர்டை பார்த்தீங்களா? சகல ஞானத்தோடும் புத்தியோடும். தேவன் ஏதாவது புத்தி இல்லாம செய்வாராங்க? இல்ல. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவர் சர்வ ஞானி. அவர் சகலத்தையும் ஞானமாய் படைத்தவர். ஆனா கிருபையை மட்டும் பார்த்து பார்த்து கொடுப்பார். சகல ஞானத்தோடு புத்தியோடுனா சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் பார்த்து பார்த்து இந்த வீட்டை கட்டினேன், நான் பார்த்து ஹல்லேலூயா, பார்த்து யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பார். வந்து பார்த்தார், 5 இருக்கிறவன் 10 ஆக்குனா, 2 இருக்கிறவன் 4 ஆக்குனா, 1 வச்சுட்டு அப்படியே இருக்கிறான். பார்த்தார், இங்க கொடு, அந்த 5 10 ஆக்குனாலும் அவன் கையில் கொடு. ஞானத்தோடு பெருக பண்ணினவர். அதான் கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்த தருணத்தையும் தேவன் கொடுத்த ஆரோக்கியத்தையும் தேவன் தருகிற வாய்ப்புகளையும் வீணடிக்கிறவன்ட்டு இருக்கிறத புடுங்கிடுவார். அவர் பெருக பண்ண மாட்டார். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை ஆண்டவர் பார்ப்பார். இவனை ராஜாக்கு முன்னாடி நிறுத்தணும்பா. ஆமென். அவர் ஞானத்தோடு பெருக பண்ணுகிறவர். ஏன் ஞானத்தோடு பெருக பண்ணுகிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 3:2. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. தேவன் கிருபையை தந்திருக்கிறார்னா அதுக்குள்ள ஒரு பர்பஸ் இருக்கிறது. தேவ கிருபைக்குரிய நியமம் இருக்கிறது. உனக்கு இதுக்கு தான் கிருபை. தேவன் கிருபையை பெருக பண்ணுகிறார். ஞானத்தோடு பெருக பண்ணுகிறார். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ. எனவே தான் நம்ம கேட்டோமே, அளவென்னே பகர்ந்திடுகா ಈ ಭೂವಿಲೆ யாத்ரையதில் தெய்வ கிருபையருள்கா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்காததுனால எனக்கு போதுமான கிருபையை தந்து என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்தார். இதுதான் வாழ்க்கை பூரணப்படுகிறது. எல்லாம் நிறைவு. ஆமாப்பா. அதாவது ஓடுறவங்களை பார்த்துருக்கிறீங்களா? மூச்சு வாங்கும் தெரியுமா? நல்ல அப்படி ஓடுவாங்க. ஓடுறவங்க எங்கேயும் நின்று ஹாய் எப்படி இருக்கீங்க நிற்க மாட்டாங்க. ஆனால் ஓடி முடிச்ச பிறகு பார்த்துருக்கீங்களா? ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு அப்படியே போய் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது இப்படி கை காட்டுவாங்க. அப்படியே முகத்தெல்லாம் துடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் அந்த ஒரு நான் ஓடி முடிச்சிட்டேன்ப்பா, நான் ஓடி முடிச்சிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நிறைவு இருக்கணுங்க. இந்த நிறைவை தரதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இது எவ்வளோ பிரயாசப்பட்டோம். ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எவ்வளோ வருஷம் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறாருன்னு தெரியாதுங்க. ஆனால் நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரே நாங்கள் வரணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாது. அப்போ வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வந்தது நிமித்தமாக தானே, ஏதோ ஒரு மரண கண்ணி வந்திருக்கு. உடனே சங்கீதக்காரன் பயம் வந்துட்டு என்னை பாதியில் தூக்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு தெரியுது நான் இன்னும் ஓடி முடிக்கல. ஓடி முடிச்சவன் சொல்லுவான், ஆண்டவரே இன்னும் வருகிறேன். அந்த நிச்சயம் இருக்கணும் வாழ்க்கையில்.
அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற கிருபையை தருகிறார். கிருபையை யார் விருதாவாக்காமல் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் கிருபையை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்ப தேவன் எதற்காய் கிருபை தருகிறாரோ அதை செய்வதற்காக நாம் கிருபையை பயன்படுத்தும் போது அந்த காரியத்தில் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் தேவன் நம்மை நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டிய கிருபையை பெருக பண்ணுகிறார். அப்படி என்றால் கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு காரியம் பேசுவதற்கு தான் நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நடத்துகிற பிரகாரம் பேசுகிறேன். முதலாவது வாசியுங்கள் ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ரோமர் 6:14. நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபையில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில கிருபை பெருக வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? கிருபைக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்பட்டிருக்கணும். கிருபையில் இருக்கிறோம். எத்தனை பேர் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கிருபையில் பிரவேசித்து விட்டோம். கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டது நிமித்தம், கிழிக்கப்பட்டது நிமித்தம் இந்த திரைக்குள்ளாக, இந்த கிருபை என்கிற திரைக்குள்ளாக பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்றுவிட்டோம். கிருபையில நிக்கிறவங்க முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? அதனுடைய 15வது வசனத்தையும் 1வது வசனத்தையும் வாசிங்கள். முதல்ல 15வது வசனத்தை வாசிங்க. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் மனதில் முதல்ல எழுத வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பாவம் செய்ய சொல்லுங்க கூடாது. அடுத்தது 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாது. எல்லாரும் சொல்லுங்க கூடாது. சத்தமா சொல்லுங்க கூடாது. என்ன கூடாது? பாவம் செய்யக்கூடாது, பாவத்தில் நிலை நிற்க கூடாது. அது நான் கிருபைக்குள்ள வந்துட்டேன், இனி என்னவும் செய்யலாம், கூடாது. கிருபைக்குள்ளே பிரவேசித்தவன், கிருபையில் வந்து பாவம் செய்கிறவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. அவன் கிருபையை விருதாவாக்குகிறான். அதான் கிருபையில வந்துட்டேலப்பா, இனி நீ செஞ்ச பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவம் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற நிலையில ஒருவன் துணிந்து பாவம் செய்வான். ஆனால் அவன் கிருபையை விருதாவாக்குகிறான். அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. கிருபைக்குள்ள வந்தவன் என் மேல கட்டு இல்லை, கட்டெல்லாம் அவிழ்த்துட்டாரு. இந்த கிருபைக்குள்ள வந்த பிறகு நல்ல கவனிங்க. எதுதான் நம்பிக்கை, விசுவாசம் தான் எல்லாம். நம்பிக்கைன்னு சொல்லும் போது நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. என்ன தேவன் தூக்கி கொண்டுதான் மந்தையில சேர்த்தார். நான் புதரில் சிக்கி கொண்டிருந்த ஆடு என்ன தூக்கி கொண்டு மந்தையில சேர்த்துட்டார். சேர்த்துட்டு என்ன செய்கிறார்? மேய்ப்பன் நடந்து போறார். அவ்வளவுதான். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன தெரியுமா? மந்தையில நான் வந்து சேரல, என்ன தூக்கி கொண்டு வந்து சேர்த்தார். 99 ஆடுகள், 99 நீதிமான்கள் இருந்த இடத்துல பாவியா இருந்த என்ன நீதிமானாக தோல்ல தூக்குனாலே மாறிட்டேன். ஆமே, நான் தொட்டா கெட்டு போறதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அவர் தொட்டா கெட்டு போன நான் கூட புதுப்பிக்கப்படுவேன். அல்லேலூயா. அவர் தொட்டும் யாரும் கெட்டு போனதில்லை, அவரை தொட்டும் யாரும் கெட்டு போனது கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். தோள்ல தூக்கிட்டு வந்து மந்தையில சேர்த்துட்டு அடுத்து என்ன செய்கிறார்? மேய்ப்பன் வெளியே விட்டு முன்னாக நடந்து போகிறார். கிருபையை பயன்படுத்துகிறவன் பின்னாக நடந்து போவான். அடுத்தது நம்ம எப்பவுமே இந்த தோள்ல இருக்கிற அனுபவம் தான் இல்ல, அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. மேய்ப்பன் முன்னாடி போகிறார். என் ஆடுகள் அடுத்தது, என் ஆடுகள் என்ன பின்னாடி வரும். ஆமென். அப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்பு. அந்த எப்படி நடக்கணும் தெரியுமா? கூட இருக்கிற 99 ஆடு, ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. ஆமென். எப்பவுமே இதை நினைச்சு பாருங்க. சர்ச்சில் வரும்போது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் என்ன இப்படி ஜெபிக்க வைப்பா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இப்படி சுத்தி பார்த்துட்டு, ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே இருப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. என்னைக்குமே இப்படிதான் ஜெபம் பண்ணுவே தவிர
இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வராங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் ஆண்டவர் இப்படி ஜெபிக்க வைப்பார். நான் மனத்தாழ்மையா சொல்றேன், யாரா இருந்தாலும் நமக்கு இன்னொரு ஆளை ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடம். நம்ம என்ன செய்யணும்? என்ன மந்தையில சேர்த்தீங்க ஆண்டவரே, இவங்க கூட இருப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அந்த இடத்துல என் மேல என்ன ஓங்குது அப்படின்னா, என் சிந்தையை எது கவர் பண்ணுதுன்னா கிருபை. நான் கிருபையை நினைக்கிறேன். கிருபையை நினைச்சிட்டு இந்த கிருபையை நான் போக்கடிக்க விரும்பவில்லை. நான் இனி என்ன செய்யணும்? என்னை யார் தோல்ல தூக்கி மந்தையில சேர்த்தாரோ அவர் எங்க போனாலும் அவரை நான் ஃபாலோ பண்ணணும். இதைதான் பவுல் சொல்லுகிறார். நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, ஒன்ன செய்கிறேன், நான் அடையும்படிக்கு தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து அந்த புதரை மறந்தாச்சு. அந்த புதர்ல என்ன எது சிக்கிச்சோ, அது என்ன சிக்க வச்சு அதையும் மறந்துட்டு எனக்கு நினைவில் இப்போ ஒண்ணுதான், அவர் தோளில் என்னை வந்து தோளில் தூக்கி போட்டு என்னை கொண்டு அவருடைய மந்தையில் சேர்த்து நான் நடக்கும்படியான அடிச்சுவடை எனக்கு வைத்து போனாரே, அவரை குறித்த நினைவு மாத்திரமே எனக்குள்ளே. ஆமென். மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் பவுலுக்குள்ள வித்தியாசம். பவுலை யாருக்கு? ஆமென். மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக பார்த்தார்கள் அல்ல, அவருக்கு இயேசு என்று பெயர். நெருங்கி பழகதான் எல்லாருக்கும் எப்படி தெரிந்தது? இவர்தான் யாரு? கிறிஸ்து. ஆனால் பவுலுக்கு முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. கிறிஸ்து. அப்படிதான் முதல்ல பார்த்து ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவரே நீர் யார்? அதுக்கப்புறம் தான் நான் தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிரேஸ் பிரஷியஸ். நான் பல நேரத்தில் நினைப்பேன், இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் நான். ஆனால் சில அந்த கிருபையினுடைய வேல்யூவை அது ஆராயாரதான். நல்ல வேலை இல்லை ஆண்டவரே, இருந்திருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பானா, கல் எறிஞ்சிருப்பானான்னு தெரியல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. என்னை எப்போ பிறக்க வைக்கணுமோ அப்போ பிறக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். பிறக்க வைத்து கர்த்தராகிய கிறிஸ்துவை அறியும் பாக்கியத்தை கொடுத்தார். ஆமாம். இயேசுவை நாம் எடுத்ததுமே ஆண்டவரே என்று தான் அழைக்க வைத்தார். இயேசுவை எடுத்ததுமே அப்பான், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? சீஷர்கள் வந்தாங்க, முதல்ல என்ன கேட்டாங்க? இவர் யாரோ கேட்டாங்களா இல்லையா? கடல்ல இருந்து கேட்டாங்கல்ல, இவர் யாரோ. நம்ம அப்படியே கேட்க வச்சாரு. எடுத்ததுமே அப்பான்னு கூப்பிட வச்சுட்டாரு. ஒரு குழந்தை பிறந்ததும் அம்மா அப்பான்னு கூப்பிடுறது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்படி முதலாவது அறியும் பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென். இந்த கிருபையை பெற்ற நான் இனி என்ன செய்யணும் தெரியுமா? இனி நான் என்ன நினைக்கிறேன்? ஓகே, நான் இனி அவர் தான் தோள்ல தூக்கிட்டார்ல, இனி நான் எங்க போனாலும் என்ன தோள்ல தூக்கி போடுவார்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் துணிந்து செய்வேனால் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சாத்தானுடைய சோதனை என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு மேல நிறுத்திட்டு சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனானால் இங்கிருந்து தாழ குதியும், கீழே சாடுங்க. அதுதான் பைபிள்ல இருக்குல்ல, உம்மை காக்கும்படி உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு. இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அப்படி சப்போஸ் இயேசு கீழே சாடினார்னு வைங்களேன், அவர் மனுஷகுமாரனாய் வந்தார்ல, அவர் 100% தேவனாய் இருந்தாலும் அவர் மாம்சமாய் வந்ததுனால அவர் 100% யாராவது இருக்கிறார். இப்போ நான் இந்த கேள்வி நீங்க யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல, ஆனா இந்த கேள்விக்கு நீங்க சரியா, இயேசு சப்போஸ் மேல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க, தூதர்கள் வந்து காப்பாங்களா காக்க மாட்டாங்களா? அப்படியே 11:30 வரை அமைதியா இருந்துடாதீங்க, மீட்டிங் முடிஞ்சிடும். தூதர்கள் வந்து காப்பாங்களா காக்க மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன கொஞ்சம் எதை சொல்லுங்க. என்னுடைய பதில் காப்பாங்க. ஆனா இயேசு செய்தாரா? செய்யல. ஏன் செய்யல? உன் தேவனாகிய கர்த்தரை. சரி, நான் இப்போ முடிச்சுட்டு, நான் சர்ச்சை முடிச்சுட்டு போய் ஒரு பாவம் செய்ய தூண்டப்படுறேன். நான் ஒரு பாவம் செய்கிறேன். ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? என்ன ஆண்டவர் இது?
சில பார்க்கறது என்ன மன்னிப்பார், உங்களை மன்னிக்கிறது தெரியல. சரி, ரட்சிக்கப்பட்டவர் நான் பாவமே செய்யலைன்னு சொல்றவங்க, ஓகே, மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா தெரியாது. எனக்கு இன்னும் காலம் கொடுக்கப்பட்டிருந்தால் மன்னிப்பார். நான் இப்போ சொல்ல வருகிற காரியம், அங்கே இயேசு தான் நமக்கு மாடல். இயேசு அங்கேருந்து சாடுனா தூதர்கள் காத்திருப்பாங்களா, காத்திருக்க மாட்டாங்களா? இயேசு ஏன் சாடலை, ஏன் குதிக்கல? உன் தேவனாகிய கர்த்தரை அவர் மன்னிப்பார்னு சொல்லி நான் பாவம் செய்யறேன்னா நான் அவரை பரீட்சை பார்க்கிறேன். அவர் என்ன மன்னிப்பார்னு சொல்லிட்டு நான் துணிந்து பாவம் செய்வேனால் சாத்தாங்க ஜெயிக்கிறான். இதுதான் பிசாசின் சோதனை. வசனத்தை வச்சுதான் இயேசுவை சாட வைக்கிறான். இன்னைக்கு அதே தான் செய்யறான். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின நிருபம் என்ன? யூதா எழுதின ஒரே ஒரு அதிகாரம், அந்த ஒரு அதிகாரம் பயங்கர எஃபெக்டிவான அதிகாரம். அதுல என்ன சொல்லுகிறார்? யூதாவை கொண்டு ஆவியானவர் என்ன எழுதுகிறார்? யூதா 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிறார்கள். அவர்களை குறித்து ஏனோக்கு என்ன சொல்லுகிறார்? 14 முதல் வாசியுங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். 16வது வசனம். யார் இவர்கள்? யாரை நியாயம் தீர்க்க வருகிறார்? இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும், கவனிச்சீங்களா? தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். எனவேதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு பாவத்துல நிலை நிற்கலாமா? கூடாது. என்ன பாவத்துல நிலை நிற்கலாமா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த பாவங்களை ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் தங்கள் இச்சையின்படி நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார். வாசிங்க தொடர்ந்து. இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை 17 வாசிங்க. 17. நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூறுங்க. வசனத்தை பாருங்க. வசனத்துல என்ன இருக்கு? இதுல அதனாலதான் சபைக்கு சொல்லுகிற அன்பான வேண்டுகோள், பெரோயா பட்டணம் போல இருக்கணும். இங்க வந்தா செய்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே போக கூடாது. பைபிள்ல இருக்கான்னு பார்க்கணும். பைபிள்ல இல்லாததை தயவு செய்து யார் தூதனை வந்து இறங்கி சொன்னாலும் அக்செப்ட் பண்ண கூடாதுன்னு தான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். இதிலிருந்து மாறாக ஒரு தூதனே வந்து பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவங்க பேசினா கரெக்டா தான் இருக்கும். இவங்க பேசினா இன்னைக்கு இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் வந்து அப்படி நம்ம ஒட்டிக்கொள்ள வைக்கிறோம். பெரோயா பட்டணத்தை பவுலுடைய பிரசங்கத்தை இருக்கா சரியான்னு பார்க்குறாங்க. பவுலுடைய பாதி எழுதுனதே பவுலுதான். பவுலுடைய பிரசங்கத்தையே சரியான்னு பார்த்துட்டு அவங்க பார்க்க அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள். 18வது வசனம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் செய்யலாமா? கிருபையை நாம் எப்படி அறிய வேண்டுமா?
கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தின்படி அந்த லைனை மட்டும் வாசிங்க. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்கள். கடைசி 3வது லைன்ல இருக்கு, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளணும். எதுக்கு தேவன் கிருபையை தாராரு? எதுக்கு தேவன் கிருபையை பெருக பண்ணுகிறாரு? தேவ கிருபை இந்த சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு பாவம் செய்யலாமா? கூடாதே. அவர் மன்னிக்கிறார்னு சொல்லி ஒருவன் என்ன செஞ்சாலும் மன்னிப்பார்ப்பார் சொல்லிட்டு ஒருவன் பாவம் செய்வானால் அவன் தேவனை பரீட்சை பார்க்கிறான். அதை தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 26 முதல் வாசியுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 26 முதல் 10வது அதிகாரத்தின் 26 முதல், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இரு. என்ன சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு? கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் நமக்கு பாவம்னே தெரியாது. அதை தான் வேதம் சொல்லுகிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருப்பார். சிலருக்கு இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு சிலர் ஏன்டே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? அப்போ அப்படி அறியாமலே இருந்துரும். இல்ல, நல்ல கவனிங்க. யாருடைய அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருப்பார்? ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவன் மனம் திரும்புவான் அல்லவா, அதன் பிறகு அவனுடைய பாஸ்ட், அவனுடைய அறியாமை உள்ள காலங்கள் இருக்கிறது அல்லவா, அதை தேவன் என்ன செய்வாராம்? காணாதவர் போல இருப்பார். ஆமென். எத்தனையோ பேருக்கு இதுதான் நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் ஜனங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரிஞ்சது. எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தார்? ஜனங்கள் அறியாமையில் இருந்தாங்க. ஜனங்களுக்கு தெரியல எது பாவம், எது சரி, எது தப்புனே தெரியல. அப்ப தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், ஒரு ஒழுங்கை கொடுத்தார். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும். தேவன் பிரமாணத்தை கொடுத்த பிறகுதான் பார்க்கறாங்க, இல்லை நம்ம செஞ்சது எல்லாமே தப்பு. அப்ப இதுக்கு பரிகாரம் என்ன? இதுக்கு பரிகாரம், நீ தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு ஆட்டுக்கடா அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். இப்ப நியாயப்பிரமாணம் வர 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 என்னாச்சு? இவங்களுக்கெல்லாம் பாவம் எண்ணப்பட ஆரம்பமாகிறது. பாவம் எண்ணப்படுகிறது. பிரமாணத்தை வச்சு பார்த்தா என்னோட எல்லாமே பாவமா இருக்கு, நான் செய்யறது எல்லாமே பாவமா இருக்கு. இந்த பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னா என்ன உணர்த்துது? இது பாவம், இது பாவம், இது பாவம், இது பாவம். அப்போ என்ன செய்யுதுன்னா அப்படி சுதந்திரமா செயல்பட விடல. அது என்ன கட்டிட்டு பிரமாணம் வர்றது வரைக்கும் எனக்கு தெரியல, பாவம் என்னன்னு தெரியல, அறியாமல் இருந்தேன், அறியாமலே செஞ்சுட்டு இருந்தேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சகோதரிகளையே திருமணம் பண்ணுவாங்க. என்ன ஒழுங்கு எதுவுமே தெரியாது. தேவன் பார்த்தார், மீட்கப்பட்ட ஜனம் இப்படி ஒழுங்கின்மையா இருக்கக்கூடாது. தேவன் ஒழுங்க கொடுக்கிறார். என்ன செய்யணும்? யாமேன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். முதல்ல என்ன பண்ணுவாங்க? கண்ணை குத்தினாலே கொன்றுவாங்க, பல்ல அடிச்சாலே கொன்றுவாங்க. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க கிளியர் பண்ணார். கண்ணை குத்துனதை ஏன்பா நீ கொல்லுற? அவன் கண்ணை தானே குத்துனா, நீ கண்ணை குத்தலாமே தவிர கொல்லக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்கள டியூன் பண்றாங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற நிலையில கொண்டு வராங்க. கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்? அடுத்த லெவலில் கொண்டு போகிறார். என்ன கொண்டு போகிறார்? ஒரு கணத்தில் அடிச்சா நீ திருப்பி அடிக்காத, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு இருக்குல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இதை முதலே சொல்ல முடியாது, இது முதலே சொல்ல முடியாது. அப்போ ஒரு கண்ணில் குத்தினாலே கொன்னான். இப்படி இருந்த ஜனத்தை, மிருக குணமா இருந்த ஜனத்தை ஒரு லெவல்ல கொண்டு வருகிறார். கொலை பாதகத்திலிருந்து அப்படி வெளியே கொண்டு வருகிறார். சட்டத்தை கொடுக்கிறார், மோசே கிட்ட கொடுக்கிறார், கொலை செய்யாது இருப்பாயாக. யார் கையில கொடுத்தார்? ஒரு கொலை செஞ்சுட்டு எகிப்தை விட்டு ஓடினவன் கையில. முதல்ல அப்படி எடுத்து பார்த்தோம், இன்னாண்டவரை என்ன போட்டா? இல்லை மோசே, ஒன்று நான் உருவாக்கிட்டேன் மோசே. ஆண்டவர், நான் கொலை செய்த ஆண்டவரே, ஒன்றை வச்சுதான் மோசே சொல்லுவேன், கொலை செய்யாது இருப்பாயாக. நீ தான் மோசே சொல்லணும். தேவன் யாரை கையில் எடுப்பார்னே தெரியாதுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவனை வச்சு சொல்ற, கொலை செய்யாதிருப்பாயாக. அப்போ கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதோட விட்டுரு. இப்போ இயேசு வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போகிறார். இப்போ பிரமாணம் வந்ததும் செஞ்ச ஒவ்வொரு காரியம் எது சரி எது தப்பு அப்போதான் பார்த்தா பவுல் சொல்லுகிறான், பிரமாணத்தை வச்சு பார்த்துட்டு நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த பிரமாணத்தின்படி என்னால நீதிமானாய் 10 காரியத்துல 8 செஞ்சுட்டு திரும்பும் போது 2 காரியம் சொல்லும், இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்ட, என்னால முடியாது. என்னால முடியாதுன்னு இருக்கும்போது இந்த பிரமாணம் என்ன செய்யுது தெரியுமா? என்னை கட்டுது, என்னை கட்டுது. என்னை கட்டி, என் கையை கட்டி,
என் காலை கட்டி என்னை மொத்தமா கட்டி கிறிஸ்துவினிடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிறது. கிறிஸ்து தமது கிருபையினால் என்னை விடுவிக்கிறார். நான் பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நான் இப்பொழுது கிருபையில பிரவேசித்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. இந்த இன்னைக்கு நிறைய பேர் பிரமாணத்தை வில்லனா பார்க்கறாங்க. பிரமாணம் வில்லன் அல்ல. என்னை கிறிஸ்துவினிடத்துல நடத்தின டியூட்டர், என்னை வழிகாட்டி, என்ன கைட். இல்லைன்னா எனக்கு பாவனை மீட் பண்ண என்னங்க, ரட்சிப்புன்னு என்னங்க தெரியும்? கிறிஸ்துவனிடத்தில் இல்லைன்னா நம்ம எதுக்கு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம் தெரியுமா? எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும். இன்னைக்கு நாம கூட பல நேரத்தில் அதுக்காக எதுக்குங்க ஆண்டவர்கிட்ட வரோம்? இயேசு எதுக்காக இங்க வந்தார்? இயேசுவினிடத்தில் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஓட்டு கூரையை பிடிச்சு இறக்குறியே, எதுக்குப்பா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இயேசுவினிடத்தில் வர? எனக்கு சுகம் வேணும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தியே, இந்த கூரையை பிரிச்சு இறக்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்தியே, வெறும் சுகத்துக்காக மட்டுமா? நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்கிருந்து இங்கே வந்தது உனக்கு ஒரு சுகத்தை தருவதற்கு மட்டும் இல்ல, உன் பாவங்களை மன்னிக்க, உன் பாவங்களை நிவர்த்தி செய்ய. இவன் கூரையை பிடிச்சு இறக்கணும். ஆண்டவர் பார்த்தார், ஏய் நீ இந்த கூரையை பிடிச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு 3 நாள் எதுக்குங்க வாசிங்க இருக்கிறீங்க? எனக்கு சம்பளம் 8000 8200 இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருங்க. 8000 80000 இருங்க. ஆனால் அதுக்காக மட்டும் நம்ம ஆண்டவர் எதுக்காக இந்த பூமியில் வந்தார் என்கிற அந்த ஒரு எண்ணதே நம்ம மறந்து இருக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 24வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாயின டியூட்டர். நியாயப்பிரமாணம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? புதிய ஏற்பாட ஹீரோ ஆட்டம் நியாயப்பிரமாணத்தை என்ன ஆகிட்டாங்க? பழைய ஏற்பாட. இந்த பழைய ஏற்பாடு இல்லைன்னு அந்த புதிய ஏற்பாடு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? பாவத்தில் அப்படி மிதந்துட்டு கிடந்தவனை பிடிச்சி, சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது கையும் காலையும் பெற்றோர் கட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கா? கொண்டு ஸ்கூலில் தூக்கி போய் போடுறதுக்கு. இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது தெரியுமா? என்ன கட்டுது? டேய் பாவண்டா, இது பாவண்டா, எங்கேயும் ஓட முடியாது. பிரமாணம் எனக்குள்ள வந்துட்டுனா எதையும் செய்ய முடியாது. என்ன ஆண்டவரே, எதை செஞ்சாலும் பாவமா, என்ன பண்ணாலும் பாவமா, இதுல இருந்து விடுதலை கிடைக்காத ஆண்டவரே, நான் நிர்பந்தமான மனுஷன் சொல்லும் போது இந்த பிரமாணம் வெயிட் பண்ணுச்சு. எது வரைக்கும் தெரியுமா? ஓ ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தார். இந்த பிரமாணம் வெயிட் பண்ணுச்சு, என்ன கட்டி வச்சு வெயிட் பண்ணுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. இந்த பிரமாணத்துக்குள்ளே தீர்க்க தரிசனம் இருக்கிறது, வாக்கியங்கள் இருக்கிறது, வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. என்ன வாக்கு தத்தம்? அவர் வருவார், அவர் வருவார், கிறிஸ்து வருவார். கிறிஸ்து வந்தார். வந்தது இந்த பிரமாணம் என்ன அப்படியே தூக்கி கிறிஸ்துவினிடம் கொடுத்தது. கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய இரத்தத்தினாலே அவன் என்னென்ன காரியங்கள் எனக்கு பாவமா எண்ணப்பட்டதோ அதை அத்தனையும் தம் மேலே ஏற்றுக்கொண்டு தம்முடைய நீதியினாலே, தம்முடைய கிருபையினாலே எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு மீட்பை கொடுத்தார். இப்போ நான் எங்க பிரவேசித்திருக்கிறேன்? பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவன் இப்போ கிருபைக்குள்ள வந்திருக்கிறேன். கிருபைக்குள்ள வந்தவனுக்கு உபதேசம், கிருபைக்குள்ள வந்தவனுக்கு உபதேசம். கிருபையோட ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா இவ்வளவு சத்தம் போட அவசியம் இல்லை. கிருபைக்குள்ள வந்தவனுக்கு உபதேசம். அதுதான் என்ன உபதேசம்? பாவம் செய்யலாமா? கூடாது. பாவம் செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் செய்யாம இருக்க பார், அப்படி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. கூடாது. பாவத்தில் நிற்கலாமா? கூடாது. அப்படி என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2 காரியங்களை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், பாவத்துக்கு நேத்து வர பாவத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால பாவம் செஞ்சோம், இனி அப்படி ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆயுதத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்?
ஆயுதத்தை எதுக்கு யூஸ் பண்ணும்? கொல்லுவதற்கு, அட்டாக் பண்றதுக்கு. இனி இந்த அவயவெல்லாம் நீதிக்குரிய ஆயுதம். ஹல்லேலூயா. இப்போ நேத்து வர இந்த கண்ணு தீமையை பார்த்துச்சு, இன்னைக்கு தீமைனால இந்த கண்ணுக்கு வெறுப்பா இருக்கணும். நேத்து வர இந்த கண்ணு பாவத்தை பார்த்துச்சு, இன்னைக்கு பாவனாலே கண்ணு வெறுப்பா இருக்கணும். நேத்து வர இந்த கண்ணு சினிமாவை பார்த்துச்சு, நீ சினிமானாலே என்ன அணக்கம் இல்லை. அதான் கிருபையில் இருக்கிறோமே. மத்தியானம் போய் சாப்பிடும்போது நல்ல நீதிக்குரிய ஆயுதமாய் என்னுடைய அவயவங்கள் நம்ம இருதயத்தை கொடுப்போம், கண்ணை கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே இந்த இருதயம் உம்முடையது. ஆமென். டிவி போடு. ஏன்னா இருதயத்தை கொடுத்துட்டோம்ல, அது உள்ளதானே இருக்கு. இயேசு அப்ப எங்கதான் இருக்கிறார்? உள்ள. அவர் வெளியே வந்துடக்கூடாது. நீதிக்குரிய ஆயுதமா கொடுக்கணும். 19வது வசனம். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி உள்ளத்தில் அப்படியே தோணும், இருதயத்துல தான் எல்லா பொல்லாத ஐட்டமும் வெளியே வரும். இதை பாரு, இன்னைக்கு இதை பாரு. உடனே கண்ணு அதுக்கு அடிமைப்படும். உடனே கண் அதை பார்க்கும். இதை பேசு, அவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிறாங்க, இதை பேசு. உடனே வாய் துருன்னு வரும், அதை பேசும். இன்னைக்கு இதை கேளு, காது அதை கேட்கும். இன்னைக்கு இந்த காரியத்தை செய், கை அது செய்ய ஓடும். இன்னைக்கு இங்க போ, கால் ஓடும். அசுத்தத்திற்கு அடிமைகளா இந்த அவயவங்களை எப்படி ஒப்பு கொடுத்தோமோ அதே போல கிருபைக்குள்ள வந்த பிறகு நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய நீதி யார் தெரியுமா? கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகள், நினைவுகள் எழும்பி நம்முடைய அவயவங்களை ஆட்கொண்டதோ அதே போல நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவுக்கு நம்முடைய அவயவங்களை நாம் அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கும் போது இந்த கண் தீமையை பார்க்காது, இந்த கண் பரிசுத்தத்தை தான் பார்க்கும். இந்த கை பாவத்தை செய்யாது, இந்த கை பரிசுத்தமானவைகளை தான் நடப்பிக்கும். இந்த கால் தீமையை நோக்கி விரைந்தோடாது, இந்த கால் பரிசுத்த பாதையில், தேவன் காட்டும் பாதையில் தான் நிற்கும். அதுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் இஷ்டப்படி என்னால் பார்க்க முடியாது, என் எஜமான் சொன்னபடி தான் என்னால் பார்க்க முடியும். இருவர் புறப்பட்டார்கள் கானானை நோக்கி. ஒருவன் அழைக்கப்பட்டவன், இன்னொருவன் அர்ப்பணிக்கப்பட்டவன். ஒருவன் ஆபிரகாம், இன்னொருவன் லோத். இருவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி தான் புறப்பட்டார்கள். ஆண்டவே ரெண்டு பேரும் போறாங்க. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், லோத் அர்ப்பணித்து வருகிறான். லோத் வர அவசியம் இல்லை, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அதை குறித்து ஆபிரகாம் மூலமாக கேள்விப்பட்டு லோத்தும் புறப்படுகிறான். தேவன் அழைக்கப்பட்டவனை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படி அர்ப்பணிக்கப்பட்டவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்பட்டான், லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ நன்மை கொஞ்சம் மேலே எழும்ப ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க. ஆசீர்வாதம் கொஞ்சம் பெருக ஆரம்பித்ததும் ரெண்டு பேருக்குள்ள சின்ன பிரச்சனை வர்றது ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆபிரகாம் பார்த்தாரு, சேர்ந்திருந்து சண்டை போடுறதை விட பிரிந்திருந்து சமாதானமாய் இருப்போம். நேர கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்க பாரு, எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்கிறது, நீ எந்த வழியை போன, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாப்பா. அப்படி சொன்னதும் ஆமா, நான் இங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அப்படி சொன்னதும் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய. இப்ப தேசம் இவர்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆப்ஷன் லோத்துக்கு விட்டு கொடுக்கிறார். இங்க பாரு, நீ அந்த சைடு போற, நான் இந்த சைடு போறேன். லோத்து உடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்த்தபோது சோதோம் அவனுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. அது ஏதேன் தோட்டம் அல்ல, ஏதேன் தோட்டத்தை போல.
ஏதேன் தோட்டத்திலேயே வேலை காட்டினவன். அப்ப ஏதேன் தோட்டத்தை போல கேட்டுக்கும் போகும் வாசல் எப்படிதான் இருக்கும்? அதாவது என்ட்ரன்ஸ்ல ஏதேன்னு எழுதியிருக்கும். உடனே டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிடக்கூடாது. ஏதேன் இங்க பாரு இதான் ஏதேன். அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அவயவங்களை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறவனுக்கும் ஒப்பு கொடாதவனுக்குள்ள வித்தியாசம். ரெண்டு பேரும் கிருபையில் நிற்கிறாங்க. ஒருவன் அந்த கிருபையை பெற்று தன் கண் விரும்பினதை பார்க்கிறான். பார்த்து போன போது உடனே ஆபிரகாம் இன்னொரு டைரக்ஷன்ல போகல, அவன் வெயிட் பண்றான். எதற்காக? ஆமென். 13வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசியுங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தபோது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். லோத்தின் உள்ளம் விரும்பினதும் கண்கள் நோக்கி பார்த்தன. ஆபிரகாம் அப்படி பார்க்கவில்லை. காரணம், அவன் தன் அவயவங்களை அவருக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தபடினாலே அங்கிருந்து ஆர்டர் வரது வரைக்கும் அவன் எந்த டைரக்ஷனையும் பார்க்கல. கர்த்தர் எப்ப பாருன்னு சொன்னாரோ அப்பதான் பார்க்கிறான். இதுதான் அவயவங்களை ஆமென் ஒப்பு கொடுக்கிறவர்களுடைய குவாலிட்டி. நாம பல நேரத்தில் லோத்தா இருந்து என்ன செய்வோம்? ஆண்டவரே அதை எப்படியாவது வாய்க்கப்படித்தாங்க. ஆமென். அது கர்த்தருடைய தோட்டம் போலவே இருக்கு. ஆண்டவரே நாம பார்த்ததை அடையணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். பார்த்து வச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறவன் வெயிட் பண்ணுவோம். அவர் காட்டுவார் எது எனக்குரியது. அது வரைக்கும் ஆண்டவர் சொல்ல என் நோக்கி பார். இதுல இன்னொரு நற்செய்தி சொல்லட்டுமா? லோத்து பார்த்தது ஒரே டைரக்ஷன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு காட்டினது சுத்திலும் காட்டினார். நம் கண் விரும்பி நாம கேட்கிறது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனால் கர்த்தர் எதை காட்டி தாராரோ அது நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு சோதோமுல போனான். சோதோமுக்குள்ள இருந்து என்ன செய்தான் தெரியுமா? வாதிக்கப்பட்டான். சோதம் அவனாலையும் சுதந்திரிக்க முடியவில்லை, அவன் தலைமுறைக்கும் சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒவ்வொன்றையே காண்பித்து கொடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என் தலைமுறையை மனசுல வச்சிருந்தான் என்ன நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. உனக்கும் உன் சந்ததி. இன்று புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று இருக்கிற நிலைமை அல்ல ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை. நம்பி ஒரு தலைமுறையை கர்த்தர் கையில தந்திருக்கிறார். கர்த்தர் டைரக்ஷன் காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லோத்து தன் மனம் விரும்பினதுல போனான், குடும்பத்தோட தான் போனான். ஆனா அவனுக்கும் இருக்க முடியல, குடும்பத்துக்கும் இருக்க முடியல. ஆனா ஆபிரகாமுக்கு குடும்பமே இல்லை, யாருமே இல்லை. லோத்துக்கு குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் காட்டுறது உனக்கு தர்றதுக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கும். அப்படிதான் காட்டுவார் ஆண்டவர், அப்படிதான் வாக்கு தருவார். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று ஆணையிட்டு சொன்னவருக்கு மகிமை செலுத்த எல்லாரும் கரங்களை தட்டி உடாரபா சந்தரபா லரக்கடரையாந்தரபா ஹல்லேலூயா. தலைமுறை ஆண்டவர் காட்டுறதோட வெயிட் பண்ணுங்க. நாம பார்த்து வச்சுட்டு அதே போல வாலிபர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், லோத்தை போல தெரிந்தெடுத்து ஆண்டவர்கிட்ட இதுதான் வேணும்னு கேட்காதீங்க. காலம் எல்லாம் வாதிக்கப்பட வேண்டி இருக்கும். கர்த்தர் காண்பிப்பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ரெபேக்காளுக்கு காண்பிக்கவில்லையா? ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான். கண் திறந்து பார்த்தபோது ரெபேக்காளை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினான். கர்த்தர் காட்டவில்லையா? ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு காட்டுவாருங்க. தேவனுக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும்னு. ஒரு பெற்றோருக்கு தெரியும் இல்லைங்க, பிள்ளைக்கு எந்தெந்த பருவத்தில் என்னென்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று தெரியாதா?
ஆமாம். இத்தனை மாசத்துல வரைக்கும் பிள்ளைக்கு பால் தான் கொடுக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சாச்சு, கொஞ்சம் கட்டியான ஆகாரம் பார்த்து பார்த்து ஒரு பெட்டு உலக பிரகாரமான ஒரு தாய் தந்தைக்கு செய்ய முடியுமானா, ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை முன்குறித்த தேவன். நமக்கு எது எப்போ நடக்கணும்னு தெரியாதாங்க. வயசு போதுன்னு சொல்லி அவசரப்படாத. கர்த்தர் உனக்கானதை காண்பிப்பார். அவர் காண்பிக்கிற காரியம் உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கைகளை தட்டி ராபா லாரா தாடா ராமா சாந்தாரா, உனக்கானதை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அப்ப தேவன் எனக்கு செய்யறது எல்லாமே என்னுடைய தலைமுறையை மனசுல வச்சுட்டு தான். ஆபிரகாமுக்கு தலைமுறை குறித்து சிந்தை இல்லை. அதனாலதான் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக, எலியேசருடைய மகன் உமக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ ஏன் ஜெபத்தை மாத்துற? நம்ம ஜெபத்தை மாத்துவோம்ல. 2020 கேட்ட காரியம் 2020 டிசம்பர் 31 கிடைக்கல. புது வருஷத்துலேருந்து வேற பிரேயர். நல்ல வேளை ஆண்டவரை மாத்தல. இப்படிதான் இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பான். அங்கே வா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அதுவும் ஆபிரகாம் எப்படி தெரியுமா? சாஷ்டாங்கமாய் விழுந்து ஒரே சிரி உள்ள இருந்து. அவன் சிலர் இப்படிதான் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, தெரியும், வெளியே தெரியாது. ஆனால் உடம்பு மட்டும் கட கட கடன்னு. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். கீழே உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உள்ள இருந்து சிரி. ஆண்டவர் தட்டி, சகோதரா, அவனுக்கு ஈசாக்குன்னு தான் பேர் வைக்கணும். ஈசாக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சிரிக்கிறது. சிரிச்சல பேரை சொல்லும் போதெல்லாம் நீ சிரிச்சது எனக்கு ஞாபகம் வரணும். ஈசாக்கு. நம்ம பல நேரத்தில் பேரை மாத்தோம். இல்லை, அவர் தருவார். அவர் தருவார். அவர் காட்டுவாருங்க. என்ன? எனக்கு தம்மை காண்பித்தவர் எனக்கான நன்மையும் காண்பிப்பார். இந்த பூமியில் எனக்கு கிடைச்ச பெரிய நன்மை எனக்கு அவரை காட்டினது, அவரை வெளிப்படுத்தினது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன்? எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? எனக்கு தம்மை காண்பித்தவர் எனக்கான நன்மையை காண்பிப்பார். எனக்கு ஜீசஸ், நல்ல கரங்களை தட்டி, எனக்கு தம்மை காண்பித்தவர் எனக்கான நன்மையும் காட்டுவார். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருங்க. எல்லாம் அந்தந்த காலத்தில் நடக்கும். எல்லாத்தையும் அவர் நடப்பிப்பார். கர்த்தர் எனக்காக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட்டு, 2 நிமிஷம் முழங்கால் போட முடியாதவர்கள் அப்படி இருந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவி. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவி. தடுமா